அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச நடிகர் இருக்காரு, உண்மையிலேயே என்னையும் மெண்டலாகிட்டாரு. பார்த்த எனக்கு இன்டர்வியூ வரைக்கும் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. ஒரே மென்டல் மயமா இருக்கு. என்னடா இது, அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாரு. அதாவது உண்மையிலே மனநோயாளியா அப்படிங்கிற அளவுக்கு தம்பி நல்லா பண்ணிக்கிறார். என்னோட வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து ஹிந்தியில் பல பெரிய ஷாருக் கான், அமீர் கான்லாம் காத்திருக்கும் போது அவர் இந்த சினிமா கதாநாயகனுங்கிற ஆசையில் இங்கே இருந்து வளர்ந்துட்டு இருக்காரு. அது அவருடைய தலைவிதி, நான் மன்னிச்ச முடியாது. நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்ற உங்க எல்லாரையும் வணங்கி ரொம்ப நன்றி. எங்களுக்கெல்லாம் நீங்க இந்த படத்தை நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஆதரவு தரும்படி உங்க அனைவரையும் கேட்டுக்கொண்டு வரவேற்கிறேன். ரொம்ப நன்றிங்க. சார், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் படம் பார்த்துக்கு ரொம்ப நன்றி. அந்த வழக்கம் போல் எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. இதில் நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க நம்புகிறோம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சார் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட படம் பண்றதுக்கு நன்றி சொல்லி அப்புறம் பருந்தாது ஒரு குருவிக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சீசா படத்துக்கும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். படம் எல்லாரும் நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் கொடுங்க, ஓப்பனாக எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு அப்கமிங் மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது படம். நீங்கள் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் படம் எதுவுமே இல்லை. ஸோ உங்களோட சப்போர்ட்டோட நாங்கள் எல்லாம் திரையரங்குக்கு வரோம். எல்லாருமே உங்களோட ஆதரவை எதிர்பார்த்து தியேட்டர்ஸ் நாளைக்கு வரோம். எல்லாம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாட்னி குமார். சீசா மூவியில் மாளவிகாவாக பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளவு நேரம் எங்களோட படத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து இவ்வளோ தூரம் எங்களுக்காக ஆதரவு தர்றதுக்கு. நல்லபடியாக எழுதுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் மாஸ்டர் ராஜநாயகம். இந்த படம் ஒரு விழிப்புணர்வு படம். குணா சுப்பிரமணியம் அவர்கள் மிக தெளிவாக அழகான ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. எல்லா மீடியாவும் உண்மையிலே நல்லா இருக்குது. அதனால் எல்லாருமே தமிழக மக்கள் உலகம் பூரா எல்லோரும் நல்ல ஆதரவு செஞ்சு இந்த படத்தை வெற்றி படமே ஆக்கணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மூர்த்தி. நான் இந்த படத்தில் செல்வான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஹீரோ ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். ஆடிஷன் மூலிமா கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கொடுக்குறது, இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய படத்தில் இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும், டைரக்டருக்கும், எங்கள் படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, ஜனவரி 3ஆம் தேதி. எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, கொடுத்துருங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாஸ்க்கு. இந்த படத்தில் நான் கார்த்தின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். ரெட்டி சாரோட பண்ணதெல்லாம் பெரிய ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக படம் பார்த்துட்டு நல்லா பாசிட்டிவாக எழுதிங்க நம்புகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். நான் இங்கே வந்ததுக்கு முக்கிய காரணம், ஒரு 2 மணிக்கு தான் ஃபோன் பண்ணார் இந்த பிஆர்ஓ வந்துட்டு. சார், டேரக்டர் உங்களை கண்டிப்பாக வர சொன்னார் அப்படின்னாரு. சரி, ரைட்டு, டேரக்டர் வர சொல்லியிருக்காரு, ஏதாவது முக்கியமான விஷயம் தான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே இன்டர்வியூவில் ஒருத்தர் நடந்துக்கிட்டே இருந்தார். எங்கேயா நீ இங்கே நின்றுட்டு இருக்கேன்னு. நான் தான் இந்த படத்தோட டேரக்டர். அதான் இவர். எப்படின்னா, ஒரு 7 வருஷம் இருக்கும், கரூருக்கு ஒரு விளம்பர படம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. நான் போனேன். அந்த ஷூட்டிங் நடந்த இடம் அதிமுக எம்பியோட பங்களா. நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கேன். அப்போல்லாம் இவர் இப்படி குழந்தைகளை படம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கல. இந்த படத்தை எடுத்த டாக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு மனநோய் மருத்துவர் ஒரு மனநோயாளியை பற்றிய கதையை எடுத்திருக்காரு. கூடவே கொஞ்சம் போல் அந்த கேம்பிளிங் சூதாட்டு, ஆன்லைன் சூதாட்டத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்னா, இதில் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் என்னென்னா, அருமை சகோதரர் நட்டி எனக்கு ஒரு 30 வருஷமாக தெரியும். அவர் அஸ்வின் கேமரா இருக்கும்போது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் மிளகாவில் கதாநாயகன் அறிமுகமானார். அவருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து ஹிந்தியில் பல
பெரிய ஷாருக் கான் அமீர் கான்லாம் காத்திருக்கும் போது அவர் இந்த சினிமா கதாநாயகனுங்கிற ஆசையில் இங்கே இருந்து உழந்துட்டு இருக்காரு. அது அவருடைய தலைவிதி, நான் ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர் இருக்காரு, உண்மையிலேயே என்னையும் மண்டலாக்கிட்டார். பார்த்த எனக்கு இன்டர்வியூ வரைக்கும் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. ஒரே மென்டல் மயமா இருக்கு. என்னடா இது, அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாரு. அதாவது உண்மையிலே மனநோயாளியா அப்படிங்கிற அளவுக்கு தம்பி நல்லா பண்ணிக்கிறாரு. என்னோட வாழ்த்துக்கள். ஆனா இதுல இருந்து இன்னொரு கருத்து என்னன்னா, இந்த காதலில் வந்து பெண்கள் வந்து அவசரப்படக்கூடாதுங்கிற படத்தை இந்த கருத்தை நல்லா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு உடனே எடை போட்டு காதலிக்க கூடாது, அவனுடைய அதுக்கப்புறம் தான் அவன் மெண்டல் அப்படிங்கிறது தெரியுது. எதுக்காக மெண்டல் ஆனாரு, அதுக்கப்புறம் இந்த ஆன்மீகம் ஓம் சிவம் சிவம்னு கத்துறாரு. அது என்ன சரியா அந்த கதாசிரியர் சொல்ல வரலங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா, மனநோயாளி யாரும் இப்படி ஓம் சிவம் சொன்னதான் நான் இது வரைக்கும் வரலாற்றில் படித்ததில்லை. இந்த மனநோயாளிகள் வாழ்க்கை வரலாறு செய்யலாம் படிச்சுக்க அப்படின்னு நான் படித்தது இல்லை. எதுக்காக ஓம் சிவம்னு சொன்னார்? ஒருவேளை அந்த மீன்காரன் லூசுப்பை ஒருத்தன் வரல ஒரு சாமியார், அவன் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. இந்த கதையை, அதாவது இந்த ஆன்லைன் கேம்பிளிங்கை மெயினாக வச்சு பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா ஆன்லைனில் வந்து எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க, வீட்டு வாசல் எல்லாம் விட்டுவிட்டாங்கிறது நம்ம செய்திகளாக படிச்சிருக்கோம். அந்த ஒரு இது நல்ல விஷயம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இவன் நல்லா இருக்கான், ஆளு கொஞ்சம் வசதியாக இருக்கான் அப்படின்னு நினச்சி லவ் பண்ணனா இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் திருந்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்ல சஸ்பென்ஸ் நல்லா கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கடைசியில் அவ்வளோ தூரம் அவனுக்கு ஞாபக சக்தி வருது. ஞாபக சக்தி வந்ததுக்கப்புறம் கூட எம்பாமிங் பண்ண தன்னுடைய மனைவி சடலத்தை எங்கே வச்சுருக்காங்கிறது தெரியுதா, அவருக்கு தெரியுதா, தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் இருக்கிறாராங்கிறத கூட ஒரு நல்ல சஸ்பென்ஸாக இருக்குது. மற்றபடி படம் நல்லா த்ரில்லராக இருக்குது. ஆனால் குடும்பத்தோடு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைலாம் கதறிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சர்டிஃபிகேட் ஆகுது இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக கொஞ்சம் வன்முறை காட்சிகள் கொஞ்சம் அதிகமாகவும் தான் இருக்குது. ஏன்னா அந்த கடைசியில் வந்து அவன் ஏன் அப்படி சொல்லிட்டு தற்கொலை பண்ணுறாங்கிறது கூட கொஞ்சம் அவன் திருந்திட்டான். திருந்தின பிறகு எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, எப்போவுமே இந்த கல்யாணமான பெண்கள் வந்து தன்னுடைய தம்பி பணம் கேட்குறான் அப்படின்னு கேட்டால் உடனே கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அப்படி 10 லட்ச ரூபா கொடுத்து தான் இந்த பையனை கெடுத்துட்டாங்களோ அந்த அவங்க அக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணுது. ஒருத்தன் எதுக்கு பணம் கேட்குறான், ஏன் பணம் கேட்குறான், அது மட்டும் இல்லாமல் அங்கே அப்பனுக்கு தெரியாமையா இருந்துச்சு. அவர் ஒரு டைரக்டர், அந்த அப்பாவை நடித்த ஒரு டைரக்டர், ஒரு பேர் என்ன, அரவிந்தராஜ். அவர் பெரிய பெரிய படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் டைரக்ட் பண்ண படத்தில் கூட நான் நடிச்சிருக்கேன். போலீஸ் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஏன் இவ்வளோ கேரக்டரில் இந்த பையன் வந்து தன்னுடைய வீட்டை எழுதி கேட்குறானே, அவனுடைய கேரக்டர் என்னங்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட புரியலை. அப்படிங்கும்போது கொஞ்சம் அவரும் கொஞ்சம் அவன் மேலே சந்தேகப்படுற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த காட்டியிருக்கலாம். அது காட்டவே இல்லை. காதலிக்கிறது, தீவிரமாக காதலிக்கிறது எந்த மாதிரி அப்படிங்கிறது இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன கருத்து அதில் இருக்க தான் செய்யுது. ஆனால் இன்டர்வல் வரைக்கும் ஒரே ஆக்கிரமிப்பு அந்த மனநோய் இல்லை, அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க தம்பி. அதாவது அதுக்கு தான் அவர் டைரக்டர் என்ன சொன்னார். ஏன்னா டைரக்டர் இப்போ மூத்த பார்த்தா கூட எனக்கு கொஞ்சம் அவர் மனநோயிலிருந்து மீட்டாரா இல்லை அவருடைய சொந்த கதையாங்கிற கூட இல்லை, இது அவருடைய சொந்த கருத்து. இல்லை இல்லை, சரி, உங்க கருத்துப்படி நான் ஏற்றுக்கிறேன். அவ்வளோதானே, உங்க கருத்தை ஏற்றுக்கிறேன். ஏன்னா நீங்களும் எங்க பத்திரிகை சேர்ந்தவங்க. இல்லண்ணா அப்படி நம்ம சொல்லல. உங்களுக்கு வந்து ஒரு லீடு கொடுத்துருக்கேன் நான். இன்னொரு படமும் உங்க முன்னாடி நல்லபடியா நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கான லீடு தான் நான் கொடுத்துருக்கேன். இதை கொலையவே கண்டுபிடிச்சது அந்த காவல்துறை தான். கண்டுபிடிச்சதுங்கிறது என்னன்னா, டவுட் பட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லணும்னாலும் நான் சொல்றேன். கண்டுபிடிச்சதும் அவர் தான். இது எதனால் நடந்ததுன்னு சொல்லியும் நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக அவரோட பார்வையில தான் இந்த கதையை நம்ம வந்து புரிய வைக்கிறோம். கண்டுபிடிச்சதும் அவர் தான். இதுக்கு அடுத்தும் தேடுவாரு அப்படிங்கிற லீடோட தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆமா சார், சீசாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த விளையாட்டு உபகரணம் வந்து குழந்தைங்க ஏறி இறங்கி விளையாடுவாங்க, பேலன்சிங் விளையாட்டு. அது இதுல என்னன்னாக்க வந்து இந்த மனநோய் அப்படிங்கிறது இருதுருவ மூளை கோளாறுங்கிறது. இது இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க வந்து
சரியான பேலன்சிங் மனநிலையில இல்லைன்னாக்க வாழ்க்கை வந்து சரியா இருக்காது அப்படிங்கறதையும் சொல்றத ஒரு வலியுறுத்தி வச்சிருக்கு சார். சூப்பர் சூப்பர் சார். நான் வந்து ஆடியோ லான்ச்ல வந்தவங்க எல்லாத்தையுமே நீங்க இப்படி குறிப்பிட்டு கேட்கறதுனால சொல்றேன். நான் வந்து முழுமையான ஒரு ஆன்மீக ஈடுபாடு உள்ளவன். சிவன்கிறது என்னன்னாக்க இந்த பைப்போலார் அட்டாக் பண்றவங்க நம்ம எந்த எந்த ஒரு ஒரு மேல ஈடுபாடா இருக்கமோ சொல்லிடுறேன். இல்ல சிவன் பக்தன்லாம் அதாவது வந்து என்னன்னா இதெல்லாம் நான் டச் பண்ணி வந்தவன் தான். எது சார்? இல்ல சார், சூளம் நம்ம வந்து சூளம் கொடுத்ததுல ஒரு சாமி, அது ஒரு பாட்டுங்க சார். அது நீங்க இவ்வளவு தூரம் வந்து அதை நீங்க வந்து இது பண்ண வேண்டியது இல்லை. நம்ம அந்த மாதிரி நினைக்கல. நாம வந்து நானே ஒரு வந்து நம்ம வந்து தீவிரமான ஆன்மீகவாதி தான். ஆன்மீகம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுள் வந்து கடவுள் இருக்கிறனால தான் நான் இங்க நிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு என்னங்க கடவுள் இருக்காரு என்ன பொறுத்தளவுக்கு இருக்காங்க. எல்லா கடவுளுமே இருக்கு, எல்லா கடவுளும் இருக்கு. அதை நான் வந்து சொல்றேன். இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில தடை பண்றதுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க. சரிங்க சார். ஆனா ஆளுநர் ரவி வந்து அதை கையெழுத்து போடாமையே வச்சிருக்காங்க. சார். 2வது தரம் போட்டதுக்கு அப்புறம் தான் கையெழுத்து போட்டாங்க. அதே மாதிரி இது சம்பந்தமா ஒரு வழக்கு நடந்தப்ப நீதிபதிகள் சில பேரை இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிறது வந்து அறிவியல் பூர்வமானது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. படத்துல தெளிவா சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த படம் பாக்குறதுக்கு ஆளுநர் ரவி வரணும், சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் வரணும், ஒரு அழைப்பு விடுங்க. உங்க படத்துக்கு ஒரு விளம்பரமா இருக்கும், ஒரு புரிதலும் வரும்ல. இல்ல சார், வந்து பாக்கட்டும் சார். என் சக்திக்கு எங்க சக்திக்கு எங்க தயாரிப்பாளர் டாக்டர் கா செந்தில்வேலன் அவங்கனாலதான் நான் இங்க நிக்கிறேன் உங்க முன்னாடி. அதை நான் சொல்லிடுறேன் முழுசா. அதான் நான் வந்து என்னன்னாக்க பார்க்கட்டும், எல்லாருமே வந்து பார்க்கட்டும். எல்லாருமே வந்து இது தவறு, இந்த மாதிரிலாம் நடக்குது. நீங்களும் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறீங்க, நானும் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறேன், என் குழந்தைங்களும் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறாங்க. ஒரு சமூகத்துக்கு ஒரு கருத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தோணுச்சு. அதை ஓரளவுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். அது நல்லபடியா கொண்டு போய் சேர்த்தது, மக்கள்கிட்ட சேர்த்தது உங்களோட கடமை. சார், என் உயரத்துக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது என்னோட உயரத்துக்கு நான் வந்து ஒரு பதில் சொல்றேன். அது இன்னொரு படம் நம்ம பண்ணும்போது இது நீங்க கேட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன போலீஸ் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சனாலதான் அங்க இருக்கு. அவர் நின்று சிந்திக்கிறாரு, போகும், இன்னும் இருக்கு. உங்க ஆதரவு இருந்துச்சுன்னா அந்த மீதி கதையும் நான் எடுத்து காமிக்கிறேன். அதுக்கு நீங்க வருவீங்க. ரொம்ப நன்றி. ஆமாங்க. சரி, சூப்பர். விடுபட்டீங்க. கடவுள் இருக்கா, ஜோதிடம் இருக்காங்களா? இருக்கு. மாட்டுவாங்க சார், வேற காட்டிதான். வெளில வர்றப்போ டீ வாங்கி தர மாட்டாங்க. நீங்க ஆன்லைன்ல வர்றப்ப நான் அதை விட்டு விடுபட்டேன். இல்லைன்னா நானும் இந்த இங்க நின்றுட்டு இருக்க மாட்டேன். நல்ல விஷயம் சார். அதாவது இல்ல, ரொம்ப நன்றி சார். நல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. விஷயமும் நான் நேர்ல நிறைய அதுவும் நல்ல விஷயம். அதான் சார், இது பைப்போலார் டிசார்டர்ங்கிறத நானும் கடந்து வந்திருக்கேன் சார். அது முழுசா சொல்ல விரும்பல. நானு என்னோட புரிஞ்சுக்கங்களேன். இது என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த நேசிக்கிறேன்னாக்க அந்த நிகழ்வின் மேல எனக்கு ரொம்ப அதீத ஈடுபாடு ஏற்பட்டுரும். பேலன்சிங் தான் வந்து இல்லைன்னாக்க சரியா இருக்காதுன்னு சொல்றதுக்காக நம்ம பண்ணிருக்கோம். நீங்க வேற கோணத்துல இதை கொண்டு போக வேண்டாம். நன்றி சார். எப்படிங்க சார்? அப்படிங்களா சார்? அடுத்ததுல நான் திருத்திக்கிறேன் சார். அடுத்ததுல இருக்கு சார், இருக்கு. இப்ப வந்து எம்பாமிங் வந்து பாத்தீங்கன்னாக்க சீனாலன்னு நினைக்கிறேன். என்னோட அறிவுக்கு நான் சொல்றேன், தவறா இருந்தா அது வேற நாடா கூட இருக்கலாம். ஒரு நம்ம அந்த கம்யூனிஸ்ட் தலைவரை கூட ரொம்ப வருஷமா வந்து இன்னமும் வச்சிருக்காங்க சார். இருக்கட்டும் சார், நம்ம ரேஞ்சுக்கு நான் இப்பதான் நுழையிறேன், படியில நின்றுட்டு இருக்கேன். அதான் நான் என் ரேஞ்சுக்கு படியில நின்றுட்டு இருக்கேன். இதுல இருந்து இன்னொரு படி ஏற்றி விடுறதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏறி வந்து அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க.
நான் அங்கேயும் படம் பண்ணிட்டு தானே சார் இருக்கேன், அங்கேயும் படம் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், இங்கேயும் படம் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், நடுவில் ஆட் ஃபிலிம் பண்ணுறேன். எனக்கு திருப்தியாக இருக்கிற ஒரு படம் அமையணும்ல. இத்தனை வருஷம் பண்ணியாச்சு, 25 வருஷமா நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறமும் தொடர்ந்து ரோல் கேமரா ஆக்ஷனுக்கு மட்டும் பண்ணக்கூடாதுல்ல, நம்ம தூக்கி ஷோல்டரில் சுமக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணுறேன், அது கிடைச்சா போக வேண்டியதான். மகாராஜால பேசினாங்க, கடைசி உலக போர்ல பேசினாங்க. அப்படி சட்டில போறது தானே, அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தானே பெட்ரு. டக்குன்னு மேலே ஏற்றோம்னா டக்குன்னு கீழே வருது, ஈஸியா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனால சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இன்னும் 3 போலீஸ் வருது சார் பின்னாடி. எல்லா படமுமே வந்து பார்க்க போவாங்க, நல்ல படம் எல்லாமே வந்து போலீஸ் கரெக்டாக எடுத்துருக்கு. ஏன் அந்த கேரக்டர் மேக்ஸிமம் வந்து சீனை வந்து அப்சர்வ் பண்ணலாம்னு பண்றீங்களா? அப்படிலாம் கிடையாது சார். அவங்க வந்து கதை சொல்றாங்க, அந்த கதாபாத்திரம் பிடிக்குது. ஒவ்வொரு படத்துல வேற வேற போலீஸா இருக்கும், இதுல கொஞ்சம் சாஃப்ட் போலீஸா இருக்கு. இன்னும் வேற 3 போலீஸ் படம் வேற வரப்போகுது. ஸோ அதனால ஆடியன்ஸ் இப்பவே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அந்த இதை நினைச்சு பார்க்கும்போது கஷ்டமா தான் சார் இருக்கும். கெட்ட போலீஸா நடிக்கும்போது கஷ்டமா இருக்கும், நல்ல போலீஸா இருக்கும், அதனால திருப்தியா இருக்கும். அவ்வளவுதான். இந்த 2025 வரும், உங்களுக்கு பெரிய படமா தெரியும். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இப்போ பண்ண முடியாது சார், அது ப்ராப்பரா வந்ததுக்கு அப்புறம் பண்றேன் சார். இல்ல சார், இல்ல சார், சினிமாட்டோகிராஃபர் தான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு. அதாவது வந்து யார் பெருசா நான் யாருக்கிட்டையும் உதவி இயக்குனரா இருந்தது இல்லைங்க. நான் எல்லாருக்கிட்டையும் உதவியாளராக இருந்திருக்கேன். டீ வாங்கி கொடுக்க, அவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு நல்ல பேர் எடுத்திருக்கேன் சில முக்கியமான இயக்குனர்கள்ட்ட. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க இந்த ஒரு படத்தை நல்லபடியா பண்ணியிருக்கோம். மேக்கிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கோன்னு சொல்லி சில அண்ணனுங்க சொன்னாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவுல என்ன மாதிரி கனவு கண்டுட்டு இருக்க எத்தனையோ பேர் ஊர்ல மூலையில கிராமத்துல எங்கேயாவது இருப்பாங்க. நான் வந்ததன் மூலமா அவங்களுக்குலாம் ஒரு துணிச்சல் வரும். பெரிய படிப்பு கிடையாது எனக்கு, அதே மாதிரி வந்து பெரிய இயக்குநர்கள்ட்டையும் நான் வந்து உதவி இயக்குநர்களா இருந்ததில்லை. டாக்டர் கா செந்தில்வேலன் அவர்களின் ஒரு நல்லாசியோடு எங்க ப்ரொடியூசர் என்னோட டாக்டர் எனக்கு வந்து என் உடல் நலத்தையும் மனநலத்தையும் குணப்படுத்தி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்க அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி எனக்கு நட்டி சார், ஒரு புது பையனுக்கு வந்து எப்படி இவனுக்கு வந்து எங்கேயும் இல்லை, அசண்டா கூட இல்லைன்னு சொல்றானே, இவனை நம்பி எப்படி வர்றது அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாம தோல்ல தட்டி கொடுத்து மிகப்பெரிய தைரியமா எனக்கு இருந்து இந்த படத்துல எனக்கு வந்து பண்ணி கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ண மனிதநேமிக்க மனிதர் எங்க நட்டி சார், அவங்களுக்கும் நிசாந்த் பிரதர், இந்த படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்றீங்க, எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. அவருக்கும் பாடினி குமார், நல்ல ஹீரோயின், இவங்களுக்கும் இந்த படத்துல இருக்க எல்லா டெக்னீஷியனுக்கும் உங்க மூலமா நான் வந்து நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ந்து இந்த படத்தை பத்தி நீங்க நல்லா எழுதணும், கட்டாயம் இல்லை, நல்லா தான் நீங்க எழுதணுங்கிறது. எழுதுனீங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் வருவாங்க, உங்க முன்னாடி நிற்பாங்க. சாதாரண மனுஷங்க நாங்கெல்லாம், சாதாரணமா எங்கேயோ ஒரு மூலையில நாம வந்து கனவு கண்டுகிட்டு இருப்போம். ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உங்களாலையும் இன்னொரு படி ஏறினாக்க வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் வந்ததுக்கு. அவரு ஒன்னும் சொல்ல மறந்துட்டாரு, பாலன் வந்து சுவாரஸ்யம்னாரு. நான் சமீபத்துல பார்த்த படங்கள்ல இந்த காதல் காட்சி கதாநாயகியும் பாடுறது இருக்கு, அந்த டான்ஸ் இருக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதை வரைஞ்சிங்களா ஏன் பாலன்? போயிட்டாரா? அப்புறம் பைல்வான் ரங்கநாதன் சார், எனக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து என்னோட ஒரு விளம்பர படத்துல வந்து எனக்கு வந்து உதவியா நடிச்சு கொடுத்தாரு, நல்லபடியா பண்ணி கொடுத்தாங்க. இந்த நிகழ்வுல வந்து அவரு கலந்துகிட்டு விமர்சனம் பண்ணதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கொஞ்சோண்டு கதையை சொல்லியிருக்காரு, முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீங்க உங்களால முடிஞ்சா அதை கட் பண்ணி தேவை இருந்தால், நான் வந்து புதுசுங்கிறனால நீங்க என்ன கொடுக்கணும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இனிமேல் நான் கத்துக்கிறேன். அண்ணாச்சி சொன்னதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து இங்க வந்து ஆடியன்ஸ் கொடுக்க வேண்டாம், அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்கட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா அதை கட் பண்ணிக்கங்க. இருக்கட்டும், இருந்தா சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சா உங்களோட சாய்ஸ்லயே நான் விட்டுறேன். நல்லது செய்யுங்க, 4 பேருக்கு நல்லது நீங்க எப்பயுமே பண்ணிட்டு இருக்கவங்க. உங்களோட ஒவ்வொரு கேமராவும் எத்தனையோ பேரை வந்து வாழ வச்சிருக்கு, வளர வச்சிருக்கு, கீழையும் கொண்டு போயிருக்கு தப்பானவங்களை. அந்த நம்பிக்கையோட நீங்க எங்களை போல என்ன மாதிரி ஆட்களை வாழ வைப்பீங்கிற நம்பிக்கையோட
நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வேற ஏதாவது சொல்லணும்னாக்க நான் சொல்றேன். வேற எது இருக்குங்களா? வாழ்த்துக்களுக்கு நன்றி சார். நன்றி சார்.